ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள ராகவேந்திரா கோயிலில் நடிகர் ரஜினி சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களுக்கு ரஜினி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். பிறகு அங்கிருந்து திருவல்லிக்கேணி ராகவேந்திரா கோயிலுக்கு சென்று அவர் வழிபாடு செய்த புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது. கோவை புலியகுளம் முந்தி விநாயகர் கோயிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி சிறப்பு பூஜை நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கோயில் முன்பு புதிதாக வாங்கிய வாகனங்களை நிறுத்தி பக்தர்கள் சிறப்பு பூஜை செய்தனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த சிறுமி தியா புத்தாண்டு வாழ்த்து கூறியதுடன் முருகனின் பாடல்களை பாடி பக்தி பரவசத்தை ஏற்படுத்தினார். மலைகளில் சிறந்த மலை பழனி மலை, மலைகளில் சிறந்த மலை பழனி மலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை, சிவன் மகன் வந்து விளையாடும் அழகு மலை. கோவை சூலூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மந்திரகிரி வேலாயுத சுவாமி கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பால், பன்னீர், இளநீரால் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். புத்தாண்டை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் கோவிலில் குவிந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தென் கைலாயம் என போற்றப்படும் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவிலில் மாணிக்க விநாயகர் மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்திலும் உற்சவர் சிறப்பு அலங்காரத்திலும் காட்சியளித்தார். மேலும் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலை உச்சியில் இருக்கும் உச்சி பிள்ளையாரையும் தரிசித்து சென்றனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி திருச்செங்கோட்டில் பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோவிலில் ஏராளமானோர் தரிசனம் செய்தனர். மலைக்கு செல்ல அரசு பேருந்துகளில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கேரள மாநிலம் சின்னார் வழியாக உடுமலைப்பேட்டைக்கு செல்லும் முக்கிய சாலையில் காட்டு யானை ஒன்று திடீரென வழிமறித்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருந்தன. ஆங்கில புத்தாண்டையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக சம்பந்த விநாயகரை தரிசித்துவிட்டு பின்னர் அண்ணாமலையாரையும் உண்ணாமுலையம்மனையும் தரிசித்தார். கோயில் நிர்வாகத்தின் சார்பில் அவருக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் விரைவில் மிகப்பெரிய இசை நிகழ்ச்சி நடத்த உள்ளதாக குறிப்பிட்டார். சென்னையில் விபத்தில்லா குற்றமில்லா புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்த காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சென்னையில் எந்தவித உயிரிழப்புகளும் விபத்துகளும் குற்ற சம்பவங்களும் இன்றியே அமைதியாகவும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்பட்டது. பாதுகாப்பு பணியில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு காவல் ஆணையர் அருண் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் சிட்டியின் புதிய மேயராக ஜோஹ்ரான் மம்தானி பதவியேற்றுக் கொண்டார். நகரின் முதல் இஸ்லாமிய மேயர் என்ற பெருமையை பெற்றுள்ள இவர் குரான் மீது கை வைத்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். வரலாற்று சிறப்புமிக்க சிட்டி ஹால் சுரங்கப்பாதை ரயில் நிலையத்தில் புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் பதவியேற்றுக் கொண்ட அவருக்கு நியூயார்க் அட்டார்னி ஜெனரல் லெட்டிட்டா ஜேம்ஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஆங்கில புத்தாண்டையொட்டி சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். இதனிடையே கோவில் வளாகத்தில்
தீட்சிதர்கள் உலக நன்மை வேண்டி மகாருத்ர யாகம் நடத்தினர். தொடர்ந்து கோவிலுக்கு வந்த பக்தர்கள் நடராஜர் பெருமானையும் சிவகாம சுந்தரி தாயாரையும் வணங்கிவிட்டு பின்னர் தில்லை கோவிந்தராஜ பெருமாளை தரிசனம் செய்து தீபம் ஏற்றி வேண்டுதல்களை நிறைவேற்றினர். ஆங்கில புத்தாண்டையொட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. புத்தாண்டையொட்டி கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. மேலும் அங்கு குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திரளான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பக்தர்கள் தங்களின் நேர்த்திக் கடனை முன்பு நெய் தீபம் ஏற்றியும் குண்டத்தில் உப்பு, மிளகு தூவியும் நிறைவேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் மணக்காட்டூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயிலில் சபரிமலை பாத யாத்திரை குழு சார்பில் மண்டல பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள், வீதியுலா மேற்கொள்ளப்பட்டு இறுதியாக பூக்குழியில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் இறங்கி தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றிக் கொண்டனர். ஆங்கில புத்தாண்டையொட்டி சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. புத்தாண்டையொட்டி அதிகாலை முதலே கபாலீஸ்வரர் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டு தினத்தையொட்டி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே அக்னி தீர்த்த கடற்கரையில் நீராடிவிட்டு 22 புண்ணிய தீர்த்தங்கள் பெற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு கும்பகோணம் அபிமுகேஸ்வரர் கோவிலில் உலக நன்மை வேண்டி தைவான் நாட்டைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவினர் ஏகத்துவ மகாருத்ர ஹோமம் செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கும்பகோணத்தை சுற்றியுள்ள நவகிரக தலங்களுக்கு சென்று வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சூதாட்டத்தின் போது போலீசார் துரத்தியதால் வாய்க்காலில் இறங்கி தப்பிக்க முயன்ற முதியவர் சடலமாக மீட்கப்பட்டார். மடப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த முதியவரான சுப்பிரமணியன் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் நேரத்தை போக்க அப்பகுதியில் உள்ள சில முதியவர்களுடன் சேர்ந்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது போலீஸ் துரத்தவே வாய்க்காலில் இறங்கி தப்ப முயன்றார். ஆனால் வாய்க்காலுக்குள் சிக்கி மாயமானார். 19 மணி நேர தீவிர தேடுதலுக்கு பின் சுப்பிரமணியன் சடலமாக மீட்கப்பட்டார். இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
கன்னியாகுமரி அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி +1 மாணவியை கர்ப்பமாக்கிய கேரளாவைச் சேர்ந்த பொறியாளரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் சோதனை செய்தபோது மாணவி கர்ப்பமாக இருப்பது பெற்றோருக்கு தெரியவந்தது. கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவி கேரளாவைச் சேர்ந்த விஜேஷ் என்பவருடன் இன்ஸ்டா மூலம் பழகிய நட்பு விபரீதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலைமறைவாக உள்ள இளைஞர் மீது போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.